ஜராஜன்ம விநாசாய தேக சுத்திகராஜ திகம்பர தயாமூர்த்தே தத்தாத்ரேய நமோஸ்துதே. அன்பான யூடியூப் நேயர்களுக்கு என்னுடைய அன்பு கலந்த பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். 2021 ஆண்டு முடிய போகிறது. 2022வது ஆண்டு பிறக்கப் போகிறது. இங்கிலீஷ் புத்தாண்டு பிறக்கும்போது 2022 ஆண்டினுடைய சிறப்புகள் எவ்வாறு இருக்கிறது, 12 ராசிகளுக்கு எத்தகையான நன்மைகள் நடக்கப் போகிறது, மேஷம் முதல் மீனம் வரை இருக்கின்ற 12 ராசிகளுக்கு எதிர்காலத்தை 22வது வருஷத்தினுடைய புத்தாண்டினுடைய சிறப்பான நன்மைகள் எவ்வாறு காத்திருக்கிறது. ஏன்னா ஒரு புத்தாண்டு வரும்போது எல்லோரும் சந்தோஷமாக குதூகலமாக உத்வேகமோடு எதிர்பார்ப்பதுண்டு. 2020 21வது ஆண்டுகள் நமக்கு மிகுந்த வேதனை அளிச்சிருக்கிறது, மிகுந்த வேதனை தந்திருக்கிறது. மீளாத அதாவது துயராத துன்பங்கள், தீராத துன்பங்கள், துயரங்கள், மன கஷ்டங்கள் அதிகமாக கொடுத்திருக்கிறது. இழப்புகள், பொருளாதார நெருக்கடி, பயங்கரமான பிரச்சனைகள் மனிதனை ஆழ்த்திருக்கிறது. மனித குலமே தத்தளிக்கக்கூடிய வண்ணத்தில் சென்ற ஆண்டு கசப்பான அனுபவங்களை நமக்கு தந்தது. 2022 சந்தோஷத்துடன் நாம் வரவேற்கின்றோம். 2022 விசேஷமான மாற்றங்கள், நடக்கப் போகின்ற விஷயங்கள், உலகியல் ரீதியாக நடைபெறுகின்ற அனைத்து வகையான சம்பவங்கள். ஏன்னா உலகத்தில் ஒரு புத்தாண்டு வருதென்றால் இவ்வாண்டு நமக்கு எவ்வாறு இருக்கும், இந்த சிறப்பு மிக்க ஒரு ஆண்டிலோ நாம் எத்தகைய நன்மைகள் அடையப்போகின்றோம் அப்படின்றது எல்லோரும் எதிர்பார்க்கிறது உண்டு அல்லவா. காரணம் என்றால் அனைத்து வகையான சம்பவங்கள், அனைத்து வகையான விஷயங்கள் இந்த 12 ராசிகளுக்குள்ளதாக அடங்கியிருக்கிறது. 27 நட்சத்திரங்களுக்குள்ளதாக அனைத்து வகையான விஷயங்கள் அடங்கியிருக்கிறது. சித்தர்கள், ஞானிகள், அவதார புருஷர்கள், மகான்களுக்குரிய கூற்றுப்படிதான் இந்த பூவுலகத்தில் அனைத்து வகையான சம்பவங்கள் நடந்து கொண்டிருக்கிறது. காலஞானத்தின் அடிப்படையில் கால கணக்குகளை, வளர்ப்பிறை தேய்பிறை அடிப்படையாக கொண்டு, சூரிய சந்திராதி கிரகங்களை அடிப்படையாக கொண்டு முன்னோர்கள் ஆன்றோர்கள் கணித்து வைத்தார்கள். அதன் அடிப்படையில் அந்த கணிதத்தின் மூலமாக இந்த உலகத்தில் ஒவ்வொரு நொடிப்பொழுதில் நடைபெறுகின்ற சம்பவங்கள் என்பது முன்கூட்டியாக நமக்கு முக்காலங்கள் அறியக்கூடிய ஆற்றல் மகான்கள் இடத்தில் இருக்கிறது. அந்த முக்காலங்களை எண்ணற்ற சம்பவங்கள் நடக்கப் போகின்றது. கிரகங்களுடைய நிலைகள் இப்படி, சஞ்சாரங்கள் இப்படி, இந்த ராகு கிரஸ்த கேது கிரஸ்த சூரிய கிரகணம் சந்திர கிரகங்கள் வரும்போது உலகத்தில் நடைபெறுகின்ற தீய சம்பவங்கள் எவ்வாறு இருக்கின்றது. ஏன்னா பாம்பு கிரகங்கள் 2 இருக்கின்றது அல்லவா. அது கொண்டு இந்த பூவுலகத்தில் எத்தகையான விஷம கொடுமையான பிரச்சனைகள் இந்த பூவுலகத்தை வாட்டி படைக்கின்றது என்று நாம் நன்றாக தெரிந்து கொள்ள வேண்டியது என்பதை அந்த ஜோதிடத்தில் இருக்கிறது. காரணம் என்றால் வேதத்தில் ஒரு அங்கமாக போற்றப்படுகின்றது. ஜோதிடமின்றி மானிட ஜாதிக்கு வெளிச்சம் என்றதே இல்லை. அதனால தான் அதுக்கு ஜோதிட சாஸ்திரம்னு பேர் வச்சுருக்கா. ஜோதி என்றால் வெளிச்சம், அதாவது ஒரு ஒளி தருகின்றது. மனிதனுடைய வாழ்க்கைக்கு இருளில் மூழ்கி கிடக்கின்ற மனிதனுக்கு ஒரு ஒளியை தருகின்ற பாதை என்பது தான் ஜோதிடமாக மானிட ஜாதிக்கு தந்த ஒரு மிகப்பெரிய பொக்கிஷம். ஞானிகள், சித்தர்கள் அருளிய இந்த அற்புதமான சாஸ்திரங்கள் ஒரு தெய்வீக கலை என்பது நுட்பங்காக கொண்டது. அந்த வகையில் பார்க்கும்போது இந்த 2022வது வருஷம் எவ்வாறு நமக்கு அமையப்போகிறது என எல்லா அஸ்வின நட்சத்திரம் முதல் ரேவதி வரை இருக்கின்ற 27 நட்சத்திரக்காரர் என எந்த விஷயம் நடந்தாலும் இந்த 27 நட்சத்திரத்துக்குள்ளே தான் நடந்தே ஆகணும். எந்த ஒரு சம்பவம் நடந்தாலும் இந்த கிரகங்களுடைய சஞ்சாரத்தை அடிப்படை கொண்டு தான் நடைபெற வேண்டும். காரணம் என்றால் பஞ்சபூத உலகத்தில் இந்த கிரகங்களுடைய சஞ்சாரம் என்பது, கிரகங்களுடைய அந்த ஒரு சேர்க்கை என்பது, கிரகங்களுடைய அந்த பார்வை என்பது நமக்கு மிக பிரதானமாக எடுத்தப்படுகின்றது. அந்த வகையில் நம்ம பார்க்கும்போது 22வது வருஷம் நமக்கு வெற்றி தரக்கூடிய ஆண்டாக அமையப்போகின்றதா அப்படின்னு சொன்னால் வெற்றி தரக்கூடிய ஆண்டாக அது அமையப்போகின்றது. காரணம் என்றால் 20வது வருஷம் 21வது வருஷம் 2 புத்தாண்டுகளை நம்மளை ஏமாற்றிருக்கிறது. இவ்வாண்டு நமக்கு சிறப்பாக அமையப்போகிறது அப்படின்ற கிரகங்களுடைய கூற்று நமக்கு தெளிவாக விளக்குகிறது. அந்த வகையில் நாம் பார்க்கும்போது அதாவது மார்கழி 17 சனிக்கிழமை அன்று இவ்வாண்டு பிறக்கிறது. சனி ஹோரையில் கிரகங்களை பார்க்கும்போது
கேட்டை நட்சத்திரத்தில் வந்து இவ்வாண்டு பிறக்கிறது. மகர லக்னத்திலே லக்னம் என்பது வந்து ராசி நவாம்சத்தில் மகர லக்னம் வந்து ஒரு வர்க்கோத்தம லக்னமாக திகழ்கிறது, சக்தி வாய்ந்த லக்னமாக வருகிறது. அந்த வகையில் வந்து கேட்டை நட்சத்திரத்தில் நமக்கு வந்து இந்த ஆண்டு என்பது புத்தாண்டு என்பது பிறக்கப் போகிறது. கிரகங்களுடைய சஞ்சாரத்தை நம்ம பார்க்கும்போது காலசர்ப்ப யோகத்தில் இருக்கிறது. காலசர்ப்ப யோகம் வரும்போது திடீர்னு பயம் வந்துடும். மறுபடியும் பழையபடி ஏதாவது இந்த ஒமிக்ரான் இந்த மாதிரி ஏதோ புதுசாக சொல்கிறாங்க சுவாமி, காலசர்ப்ப யோகம் வரும்போது தானே இத்தகையான ஒரு கொரோனா தொற்று போன்ற பெருந்தொற்றுகள் வந்திருக்கிறதுன்றது பயம் இருக்கிறது. காலசர்ப்ப யோகம் வரும்போது இத்தகையான ஒரு கடுமையான விஷயங்கள் நடக்கிறது உண்டு. பட் வீரியம் குறைந்த வண்ணத்தில் வந்து அதனுடைய தாக்கம் என்பது படிப்படியாக குறைந்துவிடும் 22 ராகு பயிற்சிக்கு அப்புறம். ஏன்னா காரணம் என்றால் நாம் ஏற்கனவே சொல்லியிருக்கிறோம், சென்ற ராகு கேது பயிற்சிக்கு அப்புறம்தான் இந்த கொரோனா என்பதை வந்திருக்கிற சனி பயிற்சிக்கு அப்புறம். இப்போ மறுபடியும் நமக்கு ராகு கேது பயிற்சி மாறிவிடுகிறது. பாம்பு கிரகங்கள் பயிற்சி மாறினதுக்கப்புறம், சர்ப்ப கிரகங்களுடைய பயிற்சி மாறினதுக்கப்புறம் நிச்சயமாக இதனுடைய தாக்கம் குறைந்துவிடும். அது ஏப்ரலுக்கு அப்புறம் நடக்கப் போகிறது. ஆக இப்போ ராகு கேத்துகள், ஏன்னா இவ்வாண்டு கிரகங்கள் பிரதான கிரகங்களாகிய அதாவது குரு பயிற்சி, சனி, ராகு கேத்துக்களை பயிற்சிகளை கொண்டு தான் ஆண்டினுடைய பலாபலன்களை நம்ம கணித்தம் செய்கின்றோம். அந்த வகையில் நம்ம பார்க்கும்போதே குரு பகவான் வந்து அவிட்டத்தில் அமர்ந்திருக்கிறார். அதாவது அவிட்டத்தில் அமர்ந்திருக்கிறார் குரு பகவான். சனி பகவான் வந்து சந்திரனுடைய சாரமாகிய திருவோணத்தில் அமர்ந்திருக்கிறார். ராகு வந்து கிருத்திகையில் அமைந்திருக்கிற சூரியனோட நட்சத்திரத்தில் சாரத்தில். அதுபோலவே கேது வந்து சனியோட சாரத்தில் வந்து அனுஷத்தில் அமர்ந்திருக்கிறார். இதுதான் இதனுடைய அமைப்பு. நீங்கள் பார்க்கச்ச எத்தகையான சிறப்பு நமக்கு நடக்கப் போகிறது என்று பார்த்தால், சனி பகவான் வந்து மகரத்தில் அவரோட ஆட்சி வீடு பலத்தோடு இருக்கிறார். அதுபோலவே குரு பகவான் வந்து கும்பத்தில் வந்து பயிற்சி அடைந்து அமைந்திருக்கிறார். வியாழ வட்டத்தில் குரு பகவான் வியாழன் இருக்கிறார். இந்த காலகட்டத்தில் நமக்கு வந்து ராகு கேத்துகள் சஞ்சாரத்தில் புதனோட சேர்ந்து குரு பகவான் வந்து, அதாவது புத பகவான் வந்து சனி பகவான் வந்து விசேஷமான பலத்தோடு இருக்கிறார். இந்த காலகட்டத்தில் அதாவது ராகு பகவான் வந்து விருச்சிகத்தில் இருக்கிறது, கேது பகவான் வந்து விருச்சிகத்தில் இருக்கிறது, ராகு பகவான் வந்து ரிஷபத்தில் இருக்கிறது. அடுத்து வருகின்ற ஏப்ரல் மாதம் ராகு பகவான் வந்து மேஷத்துக்கு வருகிறார், துலாமுக்கு வந்து கேது பகவான் வருகிறார். இந்த அடிப்படையாக கொண்டு, அதாவது குரு பகவான் கும்பத்தில் இருக்கிறார், சனி பகவான் மக்கத்தில் இருக்கிறார். வருகின்ற ஏப்ரல் மாதத்தில் மாறுகின்ற ராகு கேது பயிற்சியின் அடிப்படையில் ராகு வந்து உங்களுக்கு மேஷத்துக்கு வருகிறார், அதாவது ஆன்டி கிளாக் வைஸ் டைரெக்ஷனில். அதுபோலவே கேது பகவான் வந்து துலாமுக்கு வருகிறார். இந்த அடிப்படையில் இவ்வாண்டினுடைய சிறப்புகள், இவ்வாண்டினுடைய நடைமுறைகள் எத்தகையாக இருக்க போகின்றது? 12 ராசிகள், ஜாக்பாட் அடிக்கக்கூடிய ராசிகள் எவை, உச்சத்தை தொடக்கூடிய ராசிகள் எவை, எந்த ராசிகள் வந்து சிறப்பாக செயல்படும்? ஏன்னா 12 ராசிகளுக்கு நன்மை நடக்க போகிறதில்லை. நிறைய பேர் நம்ம வீடியோவில் பேசும்போது எப்போது நீங்கள் பாசிட்டிவாக தான் சொல்லிகிட்ருக்கீங்க சுவாமி, ஆனால் நிறைய பேருக்கு நன்மை நடக்கிறதுன்னா நான் ஒன்றே சொல்லுவேன், ஒரு நட்சத்திரம் ஒரு ராசி என்னும்போது 3 நட்சத்திரங்கள் அந்த ராசியில் அடங்கியிருக்கிறது. அது நீங்கள் நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். இப்போது மேஷராசி நம்ம எடுத்துக்கொண்டால் அதில் அஸ்வினி நட்சத்திரம் 4 பாதங்கள் இருக்கிறது, பரணி நட்சத்திரம் 4 பாதங்கள் இருக்கிறது, கிருத்திகை 1ஆம் பாதம் இருக்கிறது. ஆக 9 பாதங்கள் கொண்டு தான் ஒரு ராசியாக 12 ராசிகளுக்கு 12 9 108 கணக்காகிடுது. இதுதான் ஜோதிடத்தினுடைய சிறப்பு. அந்த வகையில் பார்க்கும்போது ஒவ்வொரு பாதத்தில் இருக்கின்றவருக்கு வெற்றி விளிம்பின் அடிப்படையில் மாற்றங்கள் ஏற்படும், டிகிரி வகையில் மாற்றங்கள் ஏற்படும். அந்த மாற்றங்களை தான் நீங்கள் மனப்பூர்வமாக ஏற்றுக்கொள்ள வேண்டும். ஏன்னா இப்போ 100 பேருக்கு நம்ம ஒரு பலன் சொல்லும்போது அதில் 90 பேருக்கு துல்லியமாக நடக்கலாம், 10 பேருக்கு மாற்றங்கள் ஏற்படலாம். அதுதான் கர்ம வினை இன்டென்சிட்டி என்பது. கர்ம வினையின் தாக்கம் என்பது நடைமுறையில் இருக்கின்ற. ஏன்னா இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு வந்து யோகமான தசைகள் வராது, யோகமான புக்திகள் வராது. தசா புக்திகள் ஒரு சிறப்பான பலன் தருகிறதா? கிரகங்களுடைய சஞ்சாரம் பார்க்கும்போது வெகு விமர்சையாக சிறப்பாக இருக்கும், ஆனால் நடைமுறையில் பலன் தராது. இந்த மாதிரி விஷயங்கள் நம்ம ஆய்வில் எடுத்துக்கொள்ள வேண்டும். ஆக 2022 ஜாக்பாட் அடிக்கப் போகின்ற 5 ராசிகளை வை அப்படின்றத நாம் பார்ப்போம். முதன்மையாக எடுத்துக்கொண்டால் நமக்கு வந்து விருஷபராசி நண்பர்களுக்கு மிகப்பெரிய ஒரு நன்மை நடக்கப் போகிறது. காரணம் என்றால் விருஷபராசி குரு பகவான் வந்து ராசிநாதன் சுக்கிர பகவான் வாரி வழங்கக்கூடிய வல்லர்,
ஒரு மனிதனை இன்பங்கள் அனைத்து வகையான சுபிக்ஷங்கள் சந்தோஷங்கள் அடைய வேண்டும் என்றால் சுக்கிரன் நன்றாக அமைய வேண்டும். அத்தகையான சுகபோகங்களுக்கு அதிபதியாக திகழக்கூடிய சுக்கிர பகவானுடைய நாதனாக கொண்ட ராசி ரிஷபராசி. ரிஷபராசி குரு பகவான் வந்து நமக்கு தசமத்தில் இருக்கிறார். குரு பகவான் தசமத்தில் இருக்கிறார். ஸோ அது 10ஆம் வீட்டுக்கு வருகிறார் குரு பகவான். சனி பகவான் எங்கே இருக்கிறார் போது சனி பகவான் பாக்கியத்துக்கு வருகிறார். பாக்கியத்தில் சனி பகவான் இருக்கிறார் என்றால், அதாவது ரிஷபராசிக்கு தர்ம கர்மாதிப யோகம் தரக்கூடிய சனி பகவான் கிருஷ்ண பரமாத்மா ஜாதகத்தில் நமக்கு சொல்லுகிறது. தர்ம கர்மாதிப யோகம், தர்மமே கர்மமாக கொண்டவனாக திகழக்கூடிய அந்த சனி பகவான் வந்து பாக்கியத்தில் வந்து லக்ஷ்மி ஸ்தானம் ஏறி அமர்ந்திருக்கிறார். லக்ஷ்மி ஸ்தானத்தில் சனி பகவான் அமரச்சா இந்த பூவுலகத்தில் சகல நன்மைகள் ரிஷபராசி அன்பர்கள் பெறுவார்கள். இவ்வாண்டு ஆடம்பரமான வாழ்க்கை அவங்களுக்கு நன்றாக அமையும். தொட்டது பூரா சிறப்பாக துலங்கும். அவங்க ராசிக்கு 2வது பாவத்தில் குரு பார்வை விழுகிறது. தனஸ்தானத்தில் குரு பார்வை விழும்போது கொட்டும் பணம். காரணம் என்றால் குரு பார்வையில் தனஸ்தானத்தை மேலே பார்வை விழும்போதே எடுத்த முயற்சிகளை எளிதாக நீங்கள் வெற்றி பெறுவீர்கள். சரளமான பண வசதி, திரண்ட செல்வங்களை உங்களை தேடி வரும். வாக்கு காப்பாற்றக்கூடிய வண்ணம். ஏற்கனவே அஷ்டமச்சரியில் பயங்கரமான கஷ்டங்களை அனுபவிச்சிருக்கீங்க. இப்போ வந்து பாக்கியத்துக்கு வந்ததுக்கப்புறம் சனி பகவான் நல்ல யோகத்தை தந்திருக்கிறார். காரணம் உங்கள் ராசிக்கு யோகநாதன் சனி பகவான் தானே, அவர் யோகத்தை கொடுத்துருக்கிறாரு. அதுலேருந்து இப்போ தசமத்தில் குரு இருக்கச்சா கோணத்தில் வந்து லக்ஷ்மி ஸ்தானத்தில் சனி பகவான் அமரும்போது ரிஷபராசி அன்பர்களுக்கு சகல நன்மைகள் நடக்கும். 3 கூடி சந்திரன வலிமையான நிலை, விசேஷமான யோகத்தில் சப்தமஸ்தானத்தில் அமர்ந்திருக்கிறார். ஆண்டு பிறக்கும் போது விசேஷமான நன்மை தரும். 4 கூடி சூரிய பகவான் சுகஸ்தானத்தை குரு பார்வையிடுகிறார். சிறப்பான யோகம். 5 கூடிய புத பகவான் வலிமையான நிலையில் இருக்கிறார். பிள்ளைகள் மூலமாக சகல நன்மைகள் எளிதாக நீங்கள் பெறுவீர்கள். அவங்களுடைய படிப்புகளுக்காக வெளிநாடுகள் சென்று பட்டங்களை வாங்கக்கூடிய நிலை என்பதை 6 கூடி சுக்கிர பகவான் வந்து நமக்கு வலிமையான நிலை அடைந்திருக்கிறது. யோக நிலை தருகிறது. சப்தமாதிபதி செவ்வாய் பகவான் வந்து நல்ல ஒரு நிலையில் அமர்ந்து கொண்டு, அஷ்டமாதிபதி குரு பகவான் வந்து நமக்கு வந்து சஷ்டாஷ்டக தோஷத்தில் வந்து குரு பகவான் வந்து நமக்கு நன்மை செய்யலில்லை. 8 பண்ணி அதாவது ஒரு யோகம் தரக்கூடியவனாக இருக்கின்றான். அஷ்டமத்தில் குரு பகவான் நமக்கு அதாவது தசமத்துக்கு வந்திருக்கிறார், 10ஆம் வீட்டுக்கு வந்திருக்கிறார். முயற்சி இன்று வெற்றிகளை தரக்கூடிய நிலை என்பதை பாக்கியத்தில் சனி பகவான் உட்கார்ந்துட்டு நமக்கு தொழில் பல சிறப்பான தொழில்கள் அமைச்சு கொடுக்கிறார். உத்தியோகத்தில் உயர்வு கொடுக்கிறார். பதவி பட்டங்களை தேடி வரக்கூடிய நிலைகள் என்பதை பறிப்போன வேலைகளில் கூட நமக்கு வந்து மாற்றத்தை உருவாக்கி மறுபடியும் அமர வைப்பார். லாபஸ்தானம் மேலோங்குகிறது. விரயங்களை கட்டுப்படுத்தி ரிஷபராசி அன்பர்களுக்கு குரு பார்வையின் வழியாக குரு பகவான் தனஸ்தானத்து மேலே விழுகிறது. மட்டுமில்லாமல் 4ஆம் பாவத்தில் சுகஸ்தானத்தில் விழுகிறது. மட்டுமில்லாமல் ருணஸ்தானத்தில் விழுகிறது. இந்த வகையில் பார்க்கும்போது ரிஷபராசி அன்பர்களை மிகப்பெரிய நன்மை. காரணம் என்றால் கடன் இல்லாத வாழ்க்கை. அதாவது சத்ரு ரோக ருணஸ்தானத்தில் விழும்போது கடன்லேருந்து விடுபடுவான். ஏற்கனவே கடன்கள் நிறைய கட்டியிருக்கு, நிறைய கடனில் மாட்டிக்கிட்டாங்க, பணம் கட்ட முடியல, சொத்துக்கள் வந்து ஜப்திக்கு போயிடுது. எந்த நிலைகளும் முற்றிலும் மாறிவிடும். உத்தியோகத்தில் உயர்வுக்காக எதிர்பார்த்த உயர்வு கிடைக்கவில்லை. இந்த நிலைகள் முற்றிலும் மாறி சிறப்பான யோக நிலை அடைகாலம் ரிஷபராசி அன்பர்களுக்கு மிக நன்மை நடக்கப் போகிறது என்பதை நாம் உறுதியாக கூறுகிறோம். அடுத்து நம்ம பார்த்தோம் என்றால் சிம்மராசி அன்பர்களுக்கு ஜாக்பாட் அடிக்கப் போகிறது. காரணம் என்றால் தலைமை பண்புகள் சிறந்த ஒரு ஆளுமை ஆற்றல் கொண்ட சிம்மராசி அன்பர்களுக்கு இந்த ஆண்டு 2022 மிகப்பெரிய நன்மைகள் அள்ளித்தரப்போகிறது. காரணம் என்றால் ராசி மேலே குரு பார்வை விழுகிறது. அது மட்டும் இல்லாமல் சனி பகவான் வந்து விபரீத ராஜயோகத்தை கொடுக்கிறார். இந்த அடிப்படையில் மிகப்பெரிய நன்மைகள். காரணம் என்றால் ஆண்டு தொடக்கத்திலேயே நமக்கு வந்து குரு பகவான் வந்து தசமத்தில் உட்காந்துட்டு, அதாவது அவர் வந்து நமக்கு கும்பத்தில் உட்கார்ந்து உங்கள் ராசியை பார்க்கிறார், புனிதமடைய செய்கிறார். அது மட்டும் இல்லாமல் பார்வைகள் நம்ம பார்த்தோம் என்றால் அவருடைய பார்வை வந்து ராசி மேலே விழுகிறது. அதுக்கப்புறம் 3ஆம் பார்வையாக முயற்சிகள் தைரிய வீர வெற்றி ஸ்தானங்கள்னு சொல்லக்கூடிய 3ஆம் பாவத்தில் சகாயஸ்தானத்தில் விழுகிறது. ஸோ அந்த வகையில் நம்ம பார்க்கும்போது சகோதரர்கள் வகையில் நமக்கு மிகப்பெரிய நன்மைகள், இளைய சகோதரர்கள் வகையில் நமக்கு நன்மைகளை காத்திருக்கிறது. அது மட்டும் இல்லாமல்
நமக்கு எடுக்கும் முயற்சிகளில் மிகப்பெரிய வெற்றி காணப்படுகிறது. அது மட்டும் இல்லாமல் ராசிக்கு 11ஆம் இடத்துல தனாதிபதியாகிய புத பகவான் 2-11 கூடையவனாக விளங்கக்கூடிய அந்த 11வது வீட்டு புதனுடைய வீட்டில் குரு பார்வை விழுகிறது. லாபஸ்தானத்தில் இது மிகப்பெரிய நன்மை எடுத்து காட்டுகிறது. ஆக காரணம் என்றால் இவ்வாண்டு தொடக்கத்திலேயே நமக்கு பாக்யாதிபதியாகிய புத பகவான் மகர லக்னத்துக்கு அவர் சனி பகவானோடு இணைந்திருக்கிறார். அப்படி இருக்கச்ச நமக்கு ஒரு மிகப்பெரிய நன்மை. பாக்யாதிபதி ராசிநாதனோட சேரும்போது நமக்கு மிகுந்த பாக்கியத்தை அள்ளித்தரக்கூடியதாக அமைகிறது. அது மட்டும் இல்லாமல் நமக்கு சசி யோகத்தில் இவ்வாண்டு பிறந்தது. சசி ஆண்டு இருக்கிறது. யோகம் பிறக்கும்போது என்னென்ன ஆண்டுகள், அதாவது என்னென்ன யோகங்கள் இருக்குது இவ்வாண்டு பிறக்கும்போது என்று பார்த்தால் சசி யோகம் இருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் சந்திரமங்கல யோகம் இருக்கிறது. ராஜயோகத்தினுடைய அடிப்படை நமக்கு இருக்கிறது. நீச்சபங்க ராஜயோகம் இருக்கிறது சந்திர பகவானுடைய. அப்படி பார்க்கும்போது மிகப்பெரிய நன்மைகள் நமக்கு சிம்மராசி அன்பர்களை கிடைக்கப் போகிறது. ஏற்கனவே குரு பயிற்சினுக்கு முன்னாடியிலேருந்து சிம்மராசிக்கு ஜாக்பாட் அடித்து கொண்டே இருக்கிறது. மேலும் இப்போ அந்த ஜாக்பாட் பல மடங்கு உயர்த்தப்பட்டு சிறப்பான நன்மைகள். காரணம் என்றால் ராசிக்கு 6ஆம் பாவத்தில் ஆட்சி பலத்தோடு சனி பகவான் அமர்ந்து கொண்டு சசி யோகத்தை உருவிக்கிறார். விபரீத ராஜயோகம் 6 கூடையவன் 6ல் அமர்ந்துண்டு நல்ல பதவி யோகங்களை கொடுக்கிறார். சத்துருகளை விரட்டி அடிக்கிறார். சத்துரு ரோக ருணங்கள் நம்மளை காப்பாற்றுகிறார். சப்தமத்தில் பாவத்தில் அப்புறம் குரு பகவான் வலிமையான நிலையில் அமர்ந்துண்டு அங்கேருந்து நம்மளை பார்க்கின்றார். ஒரு சிறப்பான நன்மை. அது மட்டும் இல்லாமல் ராசிக்கு யோகநாதனாகிய செவ்வாய் பகவான் ஆட்சி பலத்தோடு ஆண்டு பிறக்கும்போது விருச்சிகத்தில் சந்திரனோடு சேர்ந்து சந்திரமங்கல யோகத்தை உருவாக்குகிறார். இது ஒரு மிகப்பெரிய சிறப்பான யோகத்தை தருகிறது. அந்த இடத்துல அவர் நீச்சபங்க ராஜயோகம் அடைகிறார் சந்திர பகவான். ஸோ இது ஒரு மிகப்பெரிய ஒரு அதிர்ஷ்டமான வாய்ப்புகளை சிம்மராசி அன்பர்களுக்கு அள்ளித்தரப்போகிறது. இந்த வகையில் நம்ம பார்க்கும்போது இவ்வாண்டு சிம்மராசி அன்பர்களுக்கு எடுத்த காரியங்களில் வெற்றி எவ்வாறு எனில், ராசி மேலே பார்வை விழுவுறதுனால எங்கே சென்றாலும் சிறப்படையக்கூடிய ஒரு அற்புதமான ஆற்றல், எடுக்கும் முயற்சிகளில் மிகப்பெரிய வெற்றி, செல்வாக்கு உயரும், வாக்கு காப்பாற்றும் வண்ணத்தில் மேலும் மேலும் புகழ் மேலோங்கும், எடுக்கும் முயற்சிகளில் மிகுந்த நன்மைகள் அள்ளித்தரும், இளைய சகோதரர்கள் வழியாக நமக்கு பண வசதிகள் தேடி வரும், இளைய சகோதரர்களோட ஒத்துழைப்பு கொடுக்கும், எடுக்கும் முயற்சிகளில் சிறந்த வெற்றி காண்பீர். சுகாதிபதி செவ்வாய் பகவான் வலிமையான நிலையில் இருந்த காரணத்தினால் நமக்கு நில புலன்களை வீடுகளை கட்டக்கூடிய ஒரு பாக்கியத்தை தருகிறது. பிள்ளைகள் வெளிநாட்டுக்கு சென்று சிறப்படையக்கூடிய அளவுக்கு அரசியல் ரீதியாக பொது வாழ்வில் உள்ளவங்களுக்கு பதவி பட்டங்கள் தேடி வரும். எதிர்பாராத ராஜயோகத்தை அடிப்படையில் கோட்டீஸ்வர யோகத்தை தரக்கூடிய நிலை என்பது சிம்மராசி அன்பர்களுக்கு நடக்கப் போகிறது. அரசாங்க உத்தியோகத்துக்காக முயற்சி பண்ணுறவர்களுக்கு அரசாங்க உத்தியோகம் கிடைக்கும். தனியார் நிறுவனத்தில் தனியார் கிடைக்கும். குரு பகவான் ராசியை பார்க்கறதுனால சிறப்பான நன்மைகள் நடக்கப் போகிறது. பாக்யாதிபதி செவ்வாய் வலிமையான நிலை கேந்திரத்தில் அமர்வதனால தொட்டது பூரா வெற்றி காணப்படும். சுக்கிர பகவான் வலிமையான நிலையில் இருந்ததுனால விசேஷமான யோகத்தை காணப்படும். ஆக குரு பகவான் 11ஆம் பார்வையாக லாபஸ்தானை பார்க்கறதுனால செய்யும் தொழிலில் எதிர்பாராத லாபங்களை குவிக்கும் வண்ணத்தில் சிம்மராசி அன்பர்களுக்கு மிகப்பெரிய ஆசைகளை நிறைவேறக்கூடிய நீண்ட வருஷங்களாக நடக்காத நிலைகள் முற்றிலும் மாறி தங்கு தடையின்றி கல்யாணங்கள் நடைபெறும். இல்லத்தில் மகிழ்ச்சியான சம்பவங்களை இனிதையே நடப்பெறும் என்று உறுதியாக கூறுகிறது. அந்த வகையில் பார்க்கும்போது சிம்மராசி அன்பர்களுக்கு 2022ஆவது ஆண்டு மிக ஒரு சிறப்பான யோகத்தை அள்ளித்தரப்போகிறதுல எந்த விதமான சந்தேகம் இல்லை. அடுத்து நம்ம பார்க்கும்போது விருச்சிக ராசி அன்பர்களுக்கு மிகுந்த நன்மைகள் நடக்கப் போகிறது. காரணம் என்றால் ஆண்டு தொடக்கத்திலே சந்திரமங்கல யோகத்தில் ராசிநாதன செவ்வாய் ஆட்சி பலத்தோடு அமர்ந்து கொண்டிருக்கிறார். ராசிக்கு குரு பகவான் நமக்கு எந்த நிலையில் இருக்கின்றார் என்று நாம் பார்க்கும்போது மிகப்பெரிய ஒரு நன்மை தரக்கூடியதாக அமைகிறது. குரு பகவான் 4ஆம் பாவத்தில் அமர்ந்திருக்கிறார். சுகஸ்தானத்தில் குரு அமர்ந்துண்டு 10ஆம் வீட்டை பார்க்கின்றார். ஸோ அதாவது ஜீவனஸ்தானத்தை புனிதமடை செய்கின்றார். எடுக்கும் முயற்சிகளில் நல்ல யோகத்தை தருகின்றார். அது மட்டும் இல்லாமல் ராசிக்கு 3ஆம் பாவத்தில் சனி பகவான் மகுட்டும் சூடா மன்னனாக
நமக்கு வந்து யோகத்தை தருகின்றார். நிறைய பேருக்கு இங்கே ஒரு சந்தேகம் இருக்கிறது. அதாவது வந்து விருச்சிக ராசி அன்பர்களை 7.5லேயே பாலாப்படுத்திருக்கிறது. அதுக்கப்புறம் கூட பல முயற்சிகளை பண்ணியிருந்தும் கூட நாம் ஏன் முன்னேற முடியல என்ற ஒரு கவலை இருந்தது. அதுக்கு நான் காரணம் சொல்கிறது ஒன்று தான். அதாவது அதுக்கப்புறம் ராகு கேது பயிற்சியில் அவங்க மாட்டிக்கிட்டாங்க. 7.5 விட்டு இருக்குது, ஆனால் ராகு கேது வந்திருக்குது. ஜென்ம ராகுவால் பல சோதனைகள் அனுபவிச்சிருக்கிறாரு. ஏற்கனவே விருச்சிக ராசி விஷராசி, இட்ஸ் இன் ஸ்கார்பியோ சைன். அந்த சைனில் வந்து சர்பெண்ட் பிளானட் வந்து ராகு உட்கார்ந்துருக்குது. அப்போது விஷயத்தில் வரும்போது அவங்களுக்கு மீண்டும் மனக்கசப்பான அனுபவங்களை தான் தந்திருக்கிறது. அதனால் தான் விருச்சிக ராசி அன்பர்களை மிகுந்த வேதனை அனுபவிக்கிறதுக்கு இது ஒரு காரணமாக அமைந்தது என்று நாம் இந்த நேரத்தில் அது நினைவு கூட்டிக்க விரும்புகிறேன். ஆக நிறைய பேர் வேதனைப்பட்டிருக்காங்க. இப்போ நமக்கு வரக்கூடிய இதில் சனி பயிற்சியில் வந்து 3ஆம் பாவத்தில் வந்து சனி வந்திருக்கிறார். 3வது இடத்துக்கு மகுடூன்ஸோட மன்னனாக அரசியல் ரீதியாக மிகப்பெரிய நன்மைகள். அது மட்டும் இல்லாமல் 4ஆம் பாவத்தில் சுகாதிபதி குரு பகவான் அந்த இடத்துல நின்றுண்டு நமக்கு என்ன பண்ணுறாரு, விருச்சிக ராசிக்கு வந்து அஷ்டமஸ்தானத்தை பார்க்கின்றார். குரு பார்வையால் அஷ்டமஸ்தானத்தை பார்க்கின்றார். அதுக்கப்புறம் தொழில் ஸ்தானத்தை பார்க்கின்றார். எப்போ விருச்சிக ராசிக்கு தொழில் ஸ்தானத்தை பார்க்கின்றாரோ தொழிலில் கொடி கட்டி பறக்கக்கூடிய நிலை என்பது உருவாக்கப்படுகின்றது. 4ஆம் பாவத்தில் இருந்து குரு பகவான் 10ஆம் வீட்டுன்னு பார்க்கின்றார். அப்போ நமக்கு என்ன ஆகிடுது, தொழிலில் தொட்டதை பூரா வெற்றி, விஐபிகளோட ஆதரவு, அரசியலில் அறிமுகமின்றி தேர்வு, பதவி யோகங்கள் பட்டங்களை தேடி வரக்கூடிய ஒரு நல்ல நிலை, மேல் படிப்புக்காக வெளிநாட்டுக்கு செல்லக்கூடிய நிலை, பூமி சேர்க்கை, தன சேர்க்கை, இது போன்ற நல்ல நிலைகளை விசேஷமாக ஏற்படும். தனாதிபதி வலிமையான நிலை, செல்வங்களை கொளிக்கும் நல்ல யோகம். 3ல் சனி பகவான் இருக்கிறதுனால எடுக்கும் முயற்சிகளில் வெற்றி, எடுக்கும் அனைத்து வகையான முயற்சிகளில் எதிர்பாராத ஒரு அதிர்ஷ்டத்தை அள்ளித்தரக்கூடிய ஒரு செல்வ நிலைகளை உயர்த்தக்கூடிய நிலை என்பது உண்டாகும். அது மட்டும் இல்லாமல் சனி பகவான் பாக்கியஸ்தானத்தை பார்க்கின்றது. தந்தை வழியாக மனக்கசப்புகள் தீர்ந்து அவர் நமக்கு தர வேண்டிய சொத்துக்கள் நமக்கு விடுதலை தரக்கூடிய நிலை, தந்தையார் மூலமாக வர வேண்டிய பூர்வார்ஜித சொத்துக்கள் நீங்கள் பெறுவீர்கள். 10ல் குரு பகவான் பார்வை விழுவதனால் தான் 4க்கு 4 பேரும் புகழும் அடையக்கூடிய ஒரு அற்புதமான ஆற்றல். லாபாதிபதி புத பகவான் வந்து விசேஷமான யோகத்தை நமக்கு தருகிறார். அவர் 3ஆம் பாவத்தில் அமர்ந்து கொண்டு அறிவாற்றல் மூலமாக, முயற்சிகள் மூலமாக, மற்றவர்களுடைய சகாயத்தின் மூலமாக மிகப்பெரிய எதிர்பாராத யோகங்களை நீங்கள் அடையக்கூடிய அற்புதமான நிலை என்பதை உருவாக்குகின்றது. பாக்யாதிபதி அதாவது லாபாதிபதி நமக்கு வந்து ஒரு மகத்தான நிலை தருகிறது. அது மட்டும் இல்லாமல் விரையாதிபதி வந்து நமக்கு தனஸ்தானத்தில் வந்திருக்கிறது. ஆக விரயங்களை கட்டுக்குள்ள அடங்கி சுப நிகழ்ச்சிகள் நடக்கூடிய நல்ல யோக நிலை என்பது தெரிகிறது. அந்த வகையில் பார்க்கும்போது விருச்சிக ராசி அன்பர்களுக்கு மிகப்பெரிய நன்மைகள் இந்த காலகட்டத்தில் காத்திருக்கிறது. மகர ராசி அன்பர்களுக்கு அடுத்து ஜாக் போட்டு அடிக்கப் போகிறது. 2022 சிறப்பான ஒரு முன்னேற்றத்தை தரப்போகிறது. ஏன்னா எல்லா மனிதர்கள் வந்து ஒரு எதிர்பார்ப்போடு எதிர்பார்த்து கொண்டு இருப்பார்கள். சுவாமி 7.5 சனி தாக்கத்தில் இருக்கும்போது மகர ராசிக்கு எத்தகைய நன்மைகள் நடக்கப் போகிறது அப்படி என்று நீங்கள் எதிர்பார்க்கலாம். ராசிநாதனாகிய சனி பகவான் வந்து விரயத்தில் இருக்கிறாரு புதனோடு சேர்ந்து. எத்தகைய யோகம்னா அதுக்கு யோகம் மகத்தான யோகம் தருகிறது. காரணம் என்றால் மகர ராசிக்கு வந்து ராசிலேயே வந்து சனி பகவான் அமர்ந்து கொண்டு, இல்லை தப்பு பேசிட்டோம், இது தப்பு பேசிட்டோம், முதல்ல கட் பண்ணிவிடுங்க. அடுத்து நமக்கு ஜாக்பாட் அடிக்கக்கூடிய ராசிகளில் வந்து மகர ராசி வருகிறது. ஏன் மகர ராசி வருகிறது என்றால் சுவாமி 7.5 தாக்கத்தில் வந்து சனி பகவான் இருக்கும்போது ஏற்கனவே எடுத்த முயற்சிகளை தோல்வி சந்தித்து பயங்கரமான மனக்கசப்புகளோட ஏகப்பட்ட விரை செலவுகளை சந்தித்து கொண்டு நிம்மதியில்லாத சூழலில் இருந்த மகர ராசி நண்பர்களுக்கு எத்தகைய நன்மை, அற்புதமான யோகத்தை தரக்கூடிய சசி யோகம் என்பது மகர ராசியில் தான் அமர்ந்திருக்கிறது. சனி பகவான் மகரத்தில் இருக்கும்போது மிகப்பெரிய நன்மைகள் நடக்கும் மகர ராசி நண்பர்களுக்கு. அது மட்டும் இல்லாமல் அவர் சந்திரனுடைய திருவோணத்தினுடைய சாரத்தில் அமர்ந்திருக்கிறார். சந்திரனுடைய சாரத்தில் இருக்கும்போது சந்திரன் நமக்கு 7க்குடையவன். ஸோ 7 என்றது வந்து மனைவி ஸ்தானம், கூட்டு தொழில் ஸ்தானம். அப்போது மனைவி மூலமாக மிகப்பெரிய நன்மைகள் நமக்கு நடக்கப் போகிறது. தாய் வழியாக மாத்திருக்காரகன், தாய் வழியாக மிகப்பெரிய நன்மைகள் நடக்கப் போகிறது. சந்திர பகவான் வளர்ப்பிறையில் மகத்தான நன்மைகள் தரப்போகிறது.
சந்திரன் பப்ளிக்கில் மிகப்பெரிய மாற்றங்கள் உருவாக்க போகிறது. இப்படி ஒரு சின்ன சின்ன விஷயத்தில் 1008 அம்சங்கள் இருக்கிறது. அந்த வகையில் நம்ம பார்க்கும்போது மகர ராசிக்கு ராசிநாதனாகிய சனி பகவான் ராசியிலே அமர்ந்திருக்கிறார். மிகப்பெரிய நன்மை. சசியோகம் என்ற ஒரு பஞ்சமகாபுருஷ ராஜயோகத்தை உருவாக்கி மக்கள் நடுவில் ஒரு நல்ல செல்வாக்கு உயர்த்தி தருகிறார். தனஸ்தானத்தில் குரு பகவான் அமர்ந்தபடியே சகல செல்வங்களை எளிதாக பெறக்கூடிய ஒரு சூழ்நிலை உருவாக்குகிறார். அது மட்டும் இல்லாமல் அவர் அமர்ந்தபடியே அந்த இடத்துல உட்கார்ந்துட்டு அவர் உங்கள் ராசிக்கு வந்து 6ஆம் பாவத்தை பார்க்கின்றார். குரு பார்க்க கோடி நன்மை அல்லவா? 6ஆம் வீட்டுன்னு பார்க்கிறது என்பதே கடனில்லா வாழ்க்கை தரும். கடனில்லா வாழ்க்கையில் நீங்கள் எடுக்கும் எல்லா முயற்சிகளுக்கு தடைகள், பயங்கரமான பிரச்சனைகள், கோர்ட்டு வழக்கு எல்லாம் நீக்கி சத்ரு ரோக ருணங்களந்தை உங்களை விடுவிக்கிறார். மிகப்பெரிய நன்மை. 6ஆம் பாவத்தை பார்க்கறது என்பது கடனில்லா வாழ்க்கை தரும். மனிதன் சந்தோஷமாக வாழ வேண்டும் என்றால் கடனில்லா வாழ்க்கை இருக்க வேண்டும். ஆனால் இன்றைய காலத்தில் கடனில் மாட்டின்றி முழுக்கக்கூடிய நிலைகள் நம்ம பார்க்கும்போது ஃபஸ்ட் அதனால தான் குரு பகவான் வந்து ராசிக்கு வந்து மிகப்பெரிய நன்மை தருகிறார். அடுத்து என்ன பண்ணுறார் அப்படி நீங்கள் பார்த்தீங்கன்னா, அடுத்து அஷ்டமஸ்தானத்தை பார்க்கின்றார். அஷ்டமஸ்தானத்தை 6ஆம் ஸ்தானத்தை பார்க்கும்போது அரசாங்க உத்தியோகத்துக்கு எளிதான வழி கிடைச்சிரும். ஏதாவது கவர்மெண்ட் உத்தியோகத்துக்காக நம்ம முயற்சி பண்ணோம்னா உடனே வேலை கிடைச்சிரும். ஏற்கனவே நம்ம 7.5 சென்னால் இங்கே போனாலும் டிசப்பாயின்மெண்ட்ஸு, டிலேஸு, டிஸ்லைக்ஸு எல்லாம் போயிடும். இப்போ எல்லாம் டிஸ்கம்ஃபர்ட்ஸ் எல்லாம் போய் நமக்கு டிலைட்ஃபுல் மூமெண்ட்ஸ் வில் கம் டு யுவர் லைஃப். மகர ராசி நண்பர்களுக்கு மிகப்பெரிய ஜாக்பாட் இந்த காலகட்டத்தில் நடக்கும். ஏன்னா சனி பகவான் ஒருவனே கொடுப்பான் யோகத்தை. எப்போ நமக்கு வந்து இந்த யோகம் வந்திருக்குத செய்யும் தொழில் மிகப்பெரிய நன்மை அள்ளித்தரும், எதிர்பாராத நன்மைகள் அள்ளித்தரும். 10 கோடி சுக்கிர பகவான் வந்து நமக்கு வலிமையான நிலை. எப்போவுமே தராசு தொழில் மகர ராசிக்கு யோகநாதன் சனி சுக்கிர பகவான் தானே. தராசு தொழில், ரெஸ்டாரண்ட்ஸு, ஜுவல்லரி லைன், வாகனங்கள், லக்ஸரி பஸ்ஸஸ், லக்ஸரி திங்ஸ், இந்த மாதிரி எல்லா கலை சம்பந்தமான சினி ஃபீல்டு, வீடியோ, அதாவது இந்த என்ன சொல்கிறது, சினிமாவில் பல துறைகள் அந்த சுக்கிரனுடைய தாக்கத்தில் இருக்கிறது, அவருடைய சாரத்தில் இருக்கிறது. ஸோ அவங்களுக்கெல்லாம் மிகப்பெரிய நன்மைகள். எல்லாத்தையும் விட இசை, கலை, எல்லா வகையான சிறப்புகள், ஃபோட்டோகிராஃபிக் ஃபீல்டு எல்லாம் வந்து பயங்கரமான முன்னேற்றத்தை எள்ளித்தரக்கூடியதாக இருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் உங்கள் ராசியிலே 10ஆம் வீட்டில் குரு பார்வை விழுகிறது. இது எவ்வளோ மிகப்பெரிய வெற்றி தெரியுமா? 10ஆம் வீட்டில் வந்து குரு பார்வை விழுகிறது என்பது தொழிலுக்கு குரு பார்க்குறாரு. அப்போது ஏகப்பட்ட தொழில் வரும். ஒரு 5000 வருவான் எதிர்பார்க்குற இடத்துல 50,000 கொடுப்பார். அப்படி ஒரு மகத்தான யோகத்தை அள்ளித்தரக்கூடிய நிலை என்பது மகர ராசி நண்பர்களுக்கு நடக்கப் போகிறது. ஆக இந்த புத்தாண்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா 2022 மகர ராசி நண்பர்களுக்கு 7.5 சிக்கல்லேருந்து, இந்த 7.5 பாதிப்புலேருந்து, உங்களுக்கு 7.5 இருந்தாலும் ஜென்மச்சினி பிடியில் இருந்தாலும் உங்களை வந்து குளிர வைக்கும், குதூகலமாக வரவழைக்கும், ஆனந்தமாக தாண்டவமாட வைக்கும், சிறப்பான முன்னேற்றங்களை அள்ளித்தரும், பிள்ளைகள் மூலமாக நன்மைகள் நடக்கும், பாக்கியஸ்தானங்களை உயர்ந்துவிடும், தொழில் ஸ்தானங்கள் சிறப்படையும், லாபங்களை குவிக்கும் வண்ணத்தில் தொட்டது பூரா துளங்கும், விரயங்கள் கட்டுக்குள்ள வரும், சுப நிகழ்ச்சிகள் தங்குதடையின்றி இனிதே நடப்பிடும், பாக்கியங்கள் சரளமாக பெறக்கூடிய ஒரு நிலை என்பது, ஒரு சூழ்நிலை என்பது உருவாக்கும். அண்ணன் தம்பி, பற்று பாசம், கணவன் மனைவிக்குள்ள இணக்கம் அனைத்தும் இந்த காலகட்டத்தில் எல்லாம் தேடி வரும். இல்லத்தில் மங்கள இசைகள் புரண்டோடி சந்தோஷத்தை களை கட்டும். இது போன்ற பல அதிசயங்கள் நிரம்பிய, அற்புதங்கள் அடங்கிய ஏராளமான புத்தாண்டு நிகழ்ச்சிகள் நமக்கு வந்து இந்த மகர ராசி அன்பர்களுக்கு யோகத்தை அள்ளித்தருகிறது. அடுத்து கும்பராசி அன்பர்களுக்கு ஜாக்பாட் அடிக்கப் போகிறது. கும்பராசி அன்பர்களுக்கு எப்படி ஜாக்பாட் அடிக்கப் போகிறது என்று பார்த்தால், கும்பராசிக்கு வந்து குரு பகவான் வந்து வியாழ வட்டத்தில் வந்திருக்கிறார். ராசியில் உட்கார்ந்தபடியே அவர் வந்து 5ஆம் வீட்டுன்னு பார்க்குறாரு. 5ஆம் வீட்டுன்னு பார்க்குறாருன்னா குலதெய்வத்தினுடைய அருள் எல்லாம் தேடி வருது.
குலதெய்வத்தினுடைய அருள் இன்றே இல்லை, எந்த காரியம் எடுத்தாலும் நடக்கலை, முயற்சிகளை பலிக்கவில்லை, தொட்டது பூரா தோல்வி என்று வேதனைப்பட்டிருந்த நிலைகள் முற்றிலும் மாறிடும். எது தொட்டாலும் துலங்கும். பிள்ளைகளை படிப்பு மூலமாக நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகள் மிகப்பெரிய நன்மைகள் அள்ளித்தரும். அது மட்டும் இல்லாமல் குலதெய்வத்தினுடைய அருள் புண்ணியத்திலேருந்து நீங்கள் சேர்த்து வைத்த புண்ணியம் இந்த காலகட்டத்தில் பல மடங்கு உங்களுக்கு வாரி வழங்கும். அதுக்கப்புறம் சப்தமாதிபதி 7ஆம் பார்வை குரு பகவான் சிம்மத்தனம் பார்க்கின்றார். மனைவி மூலமாக மகத்தான யோகம். 7 சிம்மராசியை வரதுனால மனைவிக்கு அரசாங்க உத்தியோகம் அல்லது கணவனுக்கு அரசாங்க உத்தியோகம், அரசாங்க உத்தியோகத்தின் மூலமாக அல்லது அரசு மூலமாக சில லாபங்களை பெறக்கூடிய நிலை என்பது, அரசாங்க உத்தியோகத்துக்கு உண்டாகின ஒரு நேர்முக ஆணைகளை அதாவது ஒரு நியமங்கள் என்பதை நடைபெறுவது என்பது சகஜமாக நடக்கும். அது மட்டும் இல்லாமல் கும்பராசிக்கு விரயத்தில் சனி பகவான் நின்றாலும் கூட நமக்கு யோகத்தை தருகிறார். காரணம் லக்னத்திலேயே ராசிலேயே குரு பகவான் அமர்ந்திருக்கிறார். அது மட்டும் இல்லாமல் பாக்யஸ்தானத்தில் குரு பகவான் பாக்யஸ்தானத்தில் பார்வை விழுகிறது. அபரிமிதமான செல்வங்கள் அள்ளித்தரக்கூடிய நிலை என்பது ஏற்படும். ஆக மொத்தத்தில் 2022 விசேஷமான நன்மைகள் நமக்கு தரப்போகிறது. எவ்வாறு எனில், விருஷபராசி நண்பர்களுக்கு பாக்கியத்தில் சனி பகவான் நின்று லட்சுமி ஸ்தானத்திலிருந்து செல்வங்களை குவித்த வைத்த வண்ணத்தில் வருஷம் முழுவதும் மகத்தான யோகங்கள் அள்ளித்தரும். சிம்மராசி நண்பர்களுக்கு மகத்தான யோகங்களை அள்ளித்தந்து மக்கள் நடுவில் பேரும் புகழும் தலைமை பண்புகளும் தலைமை பதவிகளும் தேடி வரும். அது மட்டும் இல்லாமல் விருச்சிக ராசி நண்பர்களுக்கு ஏராளமான துன்பங்கள் விடுபட்டு எடுத்த காரியங்களில் வெற்றி பெற்று செல்வம் மழை கொளிக்கும் வண்ணத்தில் யோகத்தை தருகிறது. மகர ராசி நண்பர்களுக்கு ஜென்மச்சனி பிடியிலிருந்து நிவிருத்தியாகி அனைத்து துன்பங்களுக்கு ஒரு நிரந்தர தீர்வு பண்ணி யோகங்கள் அள்ளித்தரக்கூடிய ஒரு அற்புதமான காலமாக அமைகிறது. கும்பராசி நண்பர்களுக்கு வியாழ வட்டத்தில் நின்ற குரு பகவான் கும்பராசினை உயர்த்தி சிறப்பான ஒரு முன்னேற்றத்தை தந்து ஜாக்பாட் அடிக்க வைக்கப் போகின்றார். ஆனால் 22வது வருஷம் இந்த 5 ராசிகள் உச்சத்தை தொடுகின்ற ராசிகள் மகத்தான யோகங்கள் அள்ளித்தரக்கூடியதாக அமைகின்றது. சர்வே ஜனா சுகினோ பவந்து.